மயில் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். அதாவது தமிழ் சினிமாவுக்கும் தமிழக அரசியலுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கும். அதாவது தமிழ் சினிமாவில் ஒரு பேரும் புகழும் வாங்கிட்டு ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே வந்தாச்சு அப்படின்னாலே தமிழக அரசியலில் தமிழக மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஸ்டார் ஆகிடலாம், அது சிஎம் ஆகிடலாம் தமிழக அரசியலில் அப்படிங்கிற அளவுக்கு தமிழக மக்கள்கிட்ட தமிழ் சினிமாவில் கதாநாயகனாக பெரிய ஆளாக ஆயாச்சு அப்படின்னாலே தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தகுதி வந்துச்சு அப்படின்னு மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் தமிழ்நாட்டுக்கு தமிழ் சினிமாவிலேருந்து அப்படி தொடர்ந்து சிஎம்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காண்டி சும்மாலாம் இருந்துட்டு படம் நடிச்சுட்டு நான் ஸ்டார் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எந்த வித இதுவும் இல்லாமல் இருந்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காண்டி உண்டான வேலைகளை நம்ம கான்ஃபிடெண்ட்டாக எடுக்கணும். கான்ஃபிடெண்ட்டாக எடுத்திங்கன்னா வெற்றி உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ களத்தில் இறங்கி தமிழ் சினிமாவில் இருந்து சிஎம் ஆகியிருக்கார் தளபதி விஜய் அவர்கள். அதே போல் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கருப்பு தமிழ் சினிமாவில் இன்றைக்கி புதிய வரவாக வந்திருக்கும் கருப்பு திரைப்படத்தை பற்றி தான் பேச போகிறோம். இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் இந்த படம் பார்த்த உடனே ஒரு அரசியல்வாதி நம்ம நினைவுக்கு வந்தாப்புல. ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கோர்ட்டாவது மயிராவது அப்படின்னாரு. நான் சொல்லலை, கோர்ட்டாவது மயிராவது அந்த அரசியல்வாதி சொன்னார். அதைத்தான் நான் சொன்னேன். இதைத்தான் இந்த கதை களமாக இருக்கிறது. அதாவது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச காவல் தெய்வம் யார் அப்படின்னா காவல்துறையும் நீதித்துறையும் தான். அந்த காவல்துறையும் நீதித்துறையும் மக்களுக்கு காவல் தெய்வமாக இருக்கா, இல்லை நம்மளுடைய காவல் தெய்வம் கருப்பு தான் நமக்கு துணையா அப்படிங்கிறத தான் இந்த கதைக்களமாக கொண்டு வந்திருக்காரு ஆர்ஜே பாலாஜி. கதாநாயகனும் அவர்தான், கதையின் நாயகனும் அவர்தான். இந்த கதையை சூர்யா தான் கதையின் நாயகன் அப்படின்னு நீங்கள் நம்பி போனீங்கன்னா அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சூர்யா ஒரு சிறப்பு தோற்றம், கெஸ்ட்டு ரோலு அந்த மாதிரி ஒரு இதுக்காண்டி சூர்யாவை இதில் பயன்படுத்தியிருக்காங்க. கதையின் நாயகி அப்படின்லாம் சொல்ல முடியாது. த்ரீஷா ஒரு முன்னணி நடிகை த்ரீஷா அப்படிங்கிறதுனால த்ரீஷாவை இதில் பயன்படுத்தியிருக்காங்க. கதையின் முழுக்க நாயகனாகவும் கதையின் வில்லனாகவும் கலக்கியிருக்கார் ஆர்ஜே பாலாஜி. கதைக்களம் அதாவது தமிழ்நாட்டை நம்பி வந்தவங்க என்றைக்கும் வீணாக போனதில்லை அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் கேரளாவில் இருந்து ஒரு அப்பாவும் பொண்ணும் ஒரு உடல்நிலை சரியில்லாத பொண்ணுக்கு வைத்தியம் பார்ப்பதற்காக கேரளாவில் இருந்து வருகின்ற இவர்கள் இருவரும் சந்திக்கின்ற பிரச்சனை, தமிழ்நாட்டில் உள்ள காவல்துறையும் நீதித்துறையும் இவர்களுக்கு என்னென்ன இடையூறுகள் செய்கின்றது அப்படிங்கிறத பற்றி கதை தான் இந்த கருப்பு திரைப்படம். இது ஃபஸ்ட்டு இடைவெளிக்கு முந்தைய கதை மிக அருமையாக கொஞ்சம் போர் அடிக்காமல் கொஞ்சம் சீரியஸாகவே கொண்டு போயிருக்காங்க. இடைவெளிக்கு அப்புறமாக கதை ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். இது ரொம்ப பெரிய கதைலாம் கிடையாது, ஒரு சின்ன கதை தான். அதை கொஞ்சம் பெரிய லெவலுக்கு கொண்டு வரதுக்கு தேவையில்லாத கொஞ்சம் சீன்களெல்லாம் உள்ளே திணிச்சு ஒரு பெரிய படம் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. சூர்யாவுக்கு கொஞ்சம் அடிக்கடி பில்டப்பை கொடுத்து ஒரு கதாநாயகனுக்கு உண்டான எஃபெக்டை கொடுத்துருக்காங்க. கருப்பு திரைப்படம் மக்கள் மத்தியில் அதாவது நான் பேருந்த படம் பார்க்க போயிருக்கும்போது நிறைய குடும்பத்தோடு நிறைய வந்திருந்தாங்க. கோடை விடுமுறை அப்படிங்கிறதுனால குழந்தைகள், கணவன் மனைவிகள், குழந்தைகளோட ஃபேமிலியாகவே படம் பார்க்க வந்திருந்தாங்க. கொஞ்சம் சந்தோஷமாக என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக சிரித்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இது சிரிக்கிறதுக்கு உண்டான படம் கிடையாது, சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு திரைப்படம். காவல்துறையிலும் நீதித்துறையிலும் மக்கள் எவ்வாறான இடையூறுகளை சந்திக்கிறார்கள், இவர்களுக்கு மக்களுக்கு தமிழ்நாட்டில் மக்கள் படும் அவதியை
எடுத்து சொல்ல முடியாத, வெளியில் சொல்ல முடியாத வேதனையை மனதுக்குள் வைத்துக்கொண்டு தவிக்கும் தமிழக மக்களுக்கு ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டோட இந்த கதையை கொண்டு வந்திருக்கிறார். ஆர்ஜே பாலாஜி அவர்களுக்கு எங்களது மயில் டிவி சார்பாக நெஞ்ச நிறைந்த நன்றிகளை தெரிவிக்கின்றோம். மேலும் இது போன்ற நல்ல கதைகளை தமிழ் சினிமாவில் எதிர்பார்க்கின்றோம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள். இது சட்டத்துறை சார்ந்த கதைக்களம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஒரு சில சட்டம் படித்த வழக்கறிஞர்களை சந்திக்க உள்ளோம். அடுத்த வீடியோவில் அவர்களுடைய கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வருகின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சண்முககுமார்.